மதுபோதைக்கு அடிமையாகி தொடர்ந்து தகராறில் ஈடுபட்ட மகனை பெற்ற தந்தையே அரிவாள்மணையால் வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கொலை செய்துவிட்டு விபத்து நாடகமாடிய தந்தை சிக்கியது எப்படி? தென்காசியைச் சேர்ந்த வயதான தம்பதி ராமசாமி கிருஷ்ணம்மாள். விவசாயத்துறையில் உயரதிகாரியாக பணிபுரிந்து வந்த ராமசாமிக்கு 2 மகன்கள் மற்றும் 1 மகள் இருக்கின்றனர். இதில் மூத்த மகன் மற்றும் மகள் இருவரும் திருமணமாக்கி அவரவர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். கடைசி மகனான 34 வயதான சுப்பிரமணியன் என்பவர் மட்டும் திருமணமாகாத நிலையில் மதுபோதைக்கு அடிமையாகியிருக்கிறார். மதுபோதையிலிருந்து மீள்வதற்காக மறுவாழ்வு மையத்தில் அடிக்கடி சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அதேவேளையில் கடந்த 2002ஆம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்ற ராமசாமிக்கு மாதந்தோறும் ஓய்வூதியமாக 28,000 ரூபாய் வரை கிடைப்பதாக கூறப்படுகிறது. இதய நோயால் பாதிக்கப்பட்ட ராமசாமிக்கு சிறுநீரக கோளாறும் ஏற்பட்டுள்ளது. இதனால் இதய நோய் சிகிச்சைக்காக சிவகாசியில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும், சிறுநீரக பாதிப்புக்காக சாத்தூர் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார். தென்காசியிலிருந்து அடிக்கடி வந்து செல்ல முடியாது என்பதால் தனது மனைவியுடன் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்களில் ராமசாமி வாடகை வீட்டில் தங்கியுள்ளார். இந்நிலையில் திருத்தங்கள் வீட்டிற்கு வந்த இளைய மகன் சுப்பிரமணியன் கட்டிலில் இருந்து தவறி விழுந்ததாக கூறி ஆம்புலன்ஸை ராமசாமி வரவழைத்துள்ளார். ஆனால் அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவல் கூறியதை கேட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சந்தேகத்தின் பேரில் திருத்தங்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுப்பிரமணியன் உயிரிழந்ததை உறுதி செய்தனர். பின்னர் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து முதியவர் ராமசாமியை பிடித்து விசாரித்ததில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. மதுபோதைக்கு அடிமையான தனது மகன் சுப்பிரமணியன் நாள்தோறும் குடிப்பதற்கு 600 ரூபாய் வரை கேட்டு வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். சுப்பிரமணியன் வேலைக்கு செல்லாமல் வயதான பெற்றோர் என்பதையும் பொருட்படுத்தாமல் அவர்களை மிரட்டி பணத்தை பறித்துள்ளார். அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததால் ராமசாமி கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார். இதனால் பொறுமை இழந்த தந்தை தனது கடைசி மகன் என்றும் பாராமல் அவரை கொலை செய்ய திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று முதியவர் ராமசாமி தனது மனைவி கிருஷ்ணம்மாளை திருத்தங்களில் உள்ள கோவிலுக்கு அனுப்பி வைத்துள்ளார். அப்போது வீட்டு கட்டிலில் போதையில் தூங்கிக் கொண்டிருந்த மகன் சுப்பிரமணியனை சவுக்கு கட்டையால் மண்டையில் ஓங்கி தாக்கியிருக்கிறார். ஆத்திரத்தில் காய்கறிகள் நறுக்கும் அரிவாள்மணையால் தலையில் வெட்டியும் காயப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து தலையணையால் முகத்தை அமுக்கி மூச்சு போகச் செய்து தனது மகனை கொலை செய்ததாக ராமசாமி அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து முதியவர் ராமசாமி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மதுபோதைக்கு அடிமையாகி நாள்தோறும் வயதான பெற்றோரை கொடுமைப்படுத்திய மகனை தந்தையே கொலை செய்த சம்பவம் சிவகாசியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.